ஜஸ்ட் மிஸ் நிறைய கீழே விழுந்து அவ்வளோதான் மண்ணை கவியிருப்பேன். ஃபர்ஸ்ட் வருஷம் ஃபர்ஸ்ட் டைம் இவர் சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் போட்டிருக்காரு. ஹேமே ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். இன்றைக்கி நான் ரொம்பவே சீக்கிரமாக இறந்துருச்சிட்டேன். திவிக்கு வேறு பர்த்டே வருதா, அவனுக்கு ட்ரெஸ் எடுக்க போகணும். ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கான், என்னம்மா ட்ரெஸ் எடுக்கல, எனக்கு இத்தனை கிஃப்ட் வேறு வேணும் அப்படின்னு சொல்லி வேறு கேட்டுட்ருக்கான். ஸோ அவனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தான் போகிறோம். அதுவும் பர்த்டே வந்துட்டு நாளைக்குங்க, இன்றைக்கி கிறிஸ்மஸ் நாளைக்கு பர்த்டே. ஆமாம் பாருங்க, இன்னும் ட்ரெஸ் எடுக்கவே இல்லை. அப்போ கேட்பானா இல்லையா? கண்டிப்பாக கேட்பான் தான், கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். முடியல, நிவியை வச்சுக்கிட்டு வெளியிலையும் போக முடியல, வேலையும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கா. நான் எடுக்கலாம் தான் நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் போக முடியல. நம்மளுக்கா இருந்தால் எடுத்து தைக்கிற வேலையெல்லாம் இருக்கும், அதனால வந்துட்டு சீக்கிரமே போய் எடுப்போம். அவனுக்கு வந்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கிற ட்ரெஸ் தானே, ஸோ அதனால் நாளே போய் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி போகிறோம். அதனால தான் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கோலத்தை போட்டுட்டேன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வெந்நீர் போட்டு நிவியை குளிக்க வச்சுட்டு அவனையும் குளிக்க வச்சுட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு நேரமாகவே கிளம்பி போய் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் கிஃப்ட்லாம் கேட்டிருக்கான், அதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி ரொம்பவே சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். கிறிஸ்மஸாக இருக்கட்டும், நியூ இயராக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், இந்த மார்கழி மாதம் வர்றதுனால காலையில் வாசலே ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? எல்லாம் டெய்லி போட்டுட்டு தாங்க இருக்க கோலம். இங்கே பார்த்தீங்களா, உட்காந்துட்டா, அவ்வளோதான், நீங்கள் முடிஞ்சு. எனக்கு சரியான குளிர் வந்துருச்சு. டெய்லியும் வந்துட்டு கீழே குனிஞ்சிட்டே போடும்போது இடுப்பு வலியும் வந்துருச்சு. சரி நீ போய் மஃப்ளர் எடுத்துவா அப்படின்னு சொல்லி மஃப்ளர் வாங்கி கட்டிக்கிட்டு உட்காந்துட்டேன். சரி உட்காந்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டு அட போன பல்லுலாம் நடுக்குது, என்னால பேச கூட முடியல. தட்டு எடுத்து இருந்தால் செம காம்பினேஷன் பக்காவாக இருக்கும். ஏன்னா அது மாதிரி தான் உட்காந்துருக்கேன் சாப்பிட்ற மாதிரி. இந்த ரோஸ் போட்டிருக்கேனே, அதே மாதிரி கீழே போட்டிருந்தேன். அது எனக்கு செட் ஆகாத மாதிரி தோணுச்சு, அதனால தாமரையாக வரைஞ்சிட்டேன். சூப்பராக இருக்குது. இப்போ தான் காலையில் எழுந்திரிச்சு வந்து என் செல்ல குட்டீஸ் ரெண்டும் பார்த்துட்டு எல்லாத்தையும் அழைக்கிங்க. அதான் நெவி தான் அழைப்பான். ஆமாம், இந்த கலர் குழம்பு பார்த்தா அவனுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. காலையில் எழுந்திரிச்சு வந்தோடனே இப்படி பார்ப்பான், ஹாப்பியாக இருப்பான். அதுக்கப்புறம் இறக்கி விட்டதும் இந்த சந்திரமுகி படத்தில் இப்படி சந்திரமுகி ஜோதிகா இப்படி போகணும், அது மாதிரி இவன் வந்துட்டு காலால் பண்ணிக்கிட்டு கிடப்பான். அதை பார்க்கும்போது ஆசையாக இருக்கும் எனக்கு. சின்ன குட்டி வாண்டு தான் அப்படி இருக்குன்னா, இந்த பெருசும் அதே தான், அவனும் வந்து சேர்ந்துக்கிட்டு அழைப்பான். விடிஞ்சு போச்சு, எவ்வளோ சீக்கிரமாக இருந்துச்சேன். இடையில நிவி அழுவ ஆரம்பிச்சுட்டான். அதான். ஆனால் விடிய கோலம் போட்டது நீ தாண்டி. எப்படி இருக்கு? பேட்ச் ஒர்க் பண்ணுறது தான் லேட் ஆகும். அந்த மேலே அந்த ஒயிட் லைன் கொடுக்கறது அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. மேரி கிறிஸ்மஸ் 2025. இதுக்கப்புறம் நான் இதிலே உட்காந்துருந்தேன்னா வச்சுங்க, நேரம் ஆகிடும். போயிட்டு நீர் போட்டுட்டு அதுக்கப்புறம் கஞ்சி வச்சு குடிக்கணும். நான் சாரே குளிச்சுட்டு படுத்தாச்சா? ஐயோ மழை சாஞ்சிடுச்சு. ஏய் என்னது இது? யா ஏப்பா அழகுடி தங்க. ஏன் பட்டன கழட்ற? போடு 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 பட்டன போடு. ஐயோ நேத்தி ஒரு ஷார்ட்ஸ் எடுத்த பாருங்க, எங்களை வந்துட்டு ஒரு 5 hour வச்சு செஞ்சுட்டாங்க எங்களை ஒரு ரியாக்ஷனுக்கு. முடியல எங்களால. அவன் என்னென்ன வேலை காட்டினான் பாத்தியா? பின்னாடியே நடந்து போறான், ஓடியாடுறான், பின்னாடி நடந்து போறான், ஓடியாடுறான். இன்னும் அழகு என்ன? எழுந்துச்சு உட்காரு. கோவம் வந்துருச்சு. நம்ம ஏதாவது சொல்லிட்டோம்னு வச்சுக்கலாம், உடனே இப்படி படுத்துருவோம். அந்த வீடியோல போய் படுத்தா பத்தியா? அவனுக்கு கோவம் வந்தா இப்படிதான் போய் படுத்துக்குவான். இவ்வளோ பெரிய ரோஸா இருக்குது மண்டையில.
இவ்வளோ பெருசாடி பூத்துருந்துச்சு நம்ம வீட்டில். ஆமா, இந்த கலர் வந்துட்டு ஒயிட் வச்சிருக்கேனா, இன்னொரு கலர்ல செம்மையா பூத்துருக்கு. அதை நாளைக்கு திவ்யா பர்த்டேக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். அப்படியே 2 ரோஸ் பறிச்சிட்டே இல்லை அப்படியே தான் அப்படியே செடியில். அது பறிக்கவே மனசு வரலடா எனக்கு. நாளைக்கு பர்த்டேக்கு இன்னும் நல்லா இவ்வளோ பெருசு இருக்கு, நாளைக்கு நல்லா பெருசாயிடும். நாளைக்கு பறிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஒயிட் ட்ரெஸ்ஸுக்கு ஒயிட் கலர். என்னடா அவ்வளோ பெருசா உண்மையாவே இருக்கா? இட்லி மாதிரி இருக்கு. இட்லி மாதிரி இருக்கா? தின்னக்கூடாதீங்க. தோசை மாதிரி இருக்கா? ஆஹா, எல்லாம் சாப்பிட்ற இப்போதானே சாப்பிட்டீங்க, சாப்பாட்டு மயக்கத்துலேயே பேசுறீங்களாடா. சரி நாங்கள் கிளம்பிட்டோம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட்டு உனக்கு ட்ரெஸ் எடுத்துருவான். குழம்பிக்கிட்டே இருக்கிறான் வேற. எப்போ மாடு தருவீங்கன்னு. இன்னும் எத்தனை நாள் ஆகுது திவி? 25. இன்னைக்கு 25. ஏப்பா கவுண்ட் பண்ணுறான் பத்தியா நல்லா. அதை தான் சொல்கிறேனே, அவன் ஒரு வாரமாக கேட்டுக்கிட்டு இருக்கான். அதான் மூடு வந்திருக்கு, அப்படியே போக போக தெளிவாயிடும். ஆனால் பார்க்கவே பாவமாக இருக்குது நிதியை பார்க்கறது. எப்பயுமே ஹாப்பியாக தான் இருக்கும் தெரியுமா. எங்கள் தெருவில் வந்துட்டு மொத்தம் 3 செக் போஸ்ட் இருக்குங்க. அந்த 3 செக் போஸ்ட்டையும் நம்ம கடக்கிறதுக்குள்ளே கடுப்பாயிடும் நமக்கே. மலையை கூட ஏறி மாதிரி யாருமே வந்து பொறுமையாக இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் பொறுமையாக எப்போவுமே வண்டி இருந்துச்சுன்னா வண்டியை போயிட்டு இறங்கி தள்ளி வச்சுட்டு தான் போவோம். இது மாதிரி எங்கே நடக்குதுன்னு தெரியல, பட் நாங்கள் அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லா டைமும். ஆமாம், எனக்கு சின்ன ரோடா, நம்ம ஆரன் அடித்தாலும் ஒரு வேளை தூங்கிட்டு இருப்பாங்களோ என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். சரி நம்மளே தள்ளி போட்டுடலாம். ஒரு தடவை ஆரன் அடிச்சு பார்ப்போம். நம்ம நல்லா தாண்டி இருப்போம் எப்போவுமே. ஆமாம், ஒரு தடவை ஆரன் அடிச்சு பார்ப்போம், ஒரு தடவை அடிப்போம். வரலைன்னா நாங்களே தள்ளி போய் இறங்கி தள்ளி போட்டு வந்துடுவோம். அத்தை வந்தாங்கன்னா நான் இறங்கி போவேன், அப்படி இல்லைன்னா தம்பி வச்சுருந்தேன்னா இன்னோவே இறங்கி தள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று சைடு லாக் போட்டு வச்சுருவாங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில பேர் வந்துட்டு வேணுமுக்கே பண்ணுறாங்க. எல்லா இதுலையும் நல்லா இருப்போம் நாங்கள் எங்களோட எண்ணத்துக்கு. என்னன்னே தெரியலங்க, இந்த கை இருக்கு பார்த்தீங்களா கட்டை வரல. நான் அன்னைக்கு தூண்டி போட போனேனே, தூண்டி போட போயிட்டு இந்த கை கூட கிழிச்சிடுச்சுன்னு சொன்னேனே, அதுலேருந்து மரத்துருச்சு இந்த கை. என்னன்னு தெரியல. அப்பப்போ வந்துட்டு இப்படி இழுத்து விடுறேன், கை ஓரம் மரத்து போகுது. இந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னு தெரியல. இந்த வயசு இன்னைக்கு காலையில இருந்து தான் ரொம்ப மரத்து போயிட்டு நான் சொன்னேன். காலையில இருந்து அந்த கட்டை வரலே வந்துட்டு மரத்து போயிடுச்சு. என்ன பிரச்சனைன்னு எனக்கே புரியல. இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்பப்போ ஒரு மாதிரி இருக்கு. அது அப்படியே காமிச்சிட்டு வந்துருமா என்ன அப்படி பார்ப்போம் இன்னைக்கு ஃபுல்லா எப்படி இருக்கு பார்த்துட்டு. அப்படி மரத்து போறது வந்து ஆபத்து. ரத்த ஓட்டம். நான் அப்படி எதுவுமே பண்ணலையே சீத்து. தூண்டி போட்டோம் தான் அந்த அடிபட்டுச்சு அந்த இடத்துக்கு. அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ணல. எப்படி அந்த மரமரப்பு வந்தாலே ஒரு மாதிரி இருக்கும் தெரியுமா. எனக்கு எதனால தெரியுமா பயமா இருக்குது? எங்க சித்தப்பாவுக்கு வந்து கை மரத்து போச்சுங்களா, அதனால எனக்கு அது மாதிரி பயமா இருக்குது. என்னது நின்னுச்சான்? நான் பார்க்கவே இல்லை. நானும் பார்க்கலையே. அது பார்த்துச்சா? பார்க்கலையா? நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா எருமை மாடு இருக்கும்ல, அவன் எப்படி அழகா சொல்றான், எருமை மாடு இருக்கும்ல. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மீன் பிடிக்க போனோம் இல்லையா, அப்போ வந்து என்னன்னா மீனை எதுக்கு வந்து புதைச்சி வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. மீன் வந்து சீக்கிரமா வீணா போகுதுங்க, அதனால ஃப்ரெஷ்ஷாவே இருக்குமா, அதனால புதைச்சி வைப்போம். எல்லாருமே அப்படிதான் பண்ணுவாங்க. ஆமா, நான் அந்த கமெண்ட பார்த்தேன். நான் கூட கேட்கணும்னு தான் நினைச்சீங்க. புதைக்கிறது அதுக்காக தானா? ஆமா, மீன் வந்துட்டு புதைச்சி வச்சுருச்சிக்கா, அப்படியே ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். அதுல வேற வந்து கேட்டிருந்தாங்க வேற 1 கிலோ எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நான் அனுப்பி விடுறதுக்குள்ள அது கருவாடாயிடும். இதுலயே 3 கலர் இருக்குது. இது பாரு, இந்த மாடல் அது நல்லா இருக்கு தாங்க. இதை விட அது நல்லா இருக்கு. அந்த எல்லோ நல்லா இருக்கு. உன் கலருக்கு அதுக்கு சூப்பரா இருக்கும். செமையா நம்ம தானே சண்டை போடுவோம். இவன் என்ன சண்டை போட்டு நடக்கிறான் ட்ரெஸ்ஸுக்கு? இது பாரு, சின்ன பையனா வந்து நம்ம நீங்க பார்க்க வேணாம். இங்க பாருங்க சாரே, இருங்க நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அங்க எங்க நீ வேலை பார்த்துட்டு இருக்க? நீனு பாக்குற குட்டிலாம் கிடையாது, கோட்டு பெருசா இருக்கும். ஐயா இல்ல இதே எடுத்துருமா. இங்க பாரு, இது பாரு. இது வேணாம், அதே எடுத்துப்போம். இது இன்னொன்று காமிச்சாங்களே, இது பாரு தாங்க. இவே பண்ண எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாரு. இத பாரு, கண்ணாடி இருக்காமா? மிரர் இல்லையா? நம்ம கேமரால பார்த்தோம். இந்த பாரு, செமையா தானே இருக்கு. நல்லா தான் இருக்குது. இது ரெண்டுத்துல இந்த கலர் நல்லா இருக்கு. இதுதான் நல்லா இருக்குது. சரி, இதில் ஒன்று எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் எடுத்துக்குமா, அவன் பிடிச்சது போட்டுக்கலாம். ஒரே மாடலில் என்னைக்கும் பண்ணக்கூடாது.
ஏன்டா நீனும் உங்கள் அப்பாவும் என்ன சிமெண்ட் கலர்லேயே உருண்டு பிறண்டவங்களாடா நீங்கள்? எப்போ பாரு இந்த கிரே கலர் ஏண்டி ஒன்று பீஸ் வாங்கினோம். ஏன் இன்னும் என் ட்ரெஸ்ஸை முடிச்சு குளுக்குது. ரசியமா திவிக்கு ட்ரெஸ்ஸெலாம் எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு மற்ற திங்ஸ்லாம் வாங்குறதுக்காக போயிட்டுருக்கோம். டெக்கரேஷன் பொருள், அப்புறம் செப்பல் இதெல்லாம் வாங்கணும். ஸோ இங்கே வந்துட்டு இந்த பெரிய கடை தெருவில் வந்துட்டு நிறைய திங்ஸு போகும்போது தெருவா? ஆமாம் தெருவா? ஆமாம், அந்த பக்கம் தான் மகாதான தெருன்னு இதை போட்டிருந்துச்சு. இது வந்து பெரிய கடை தெருவாம். நம்ம நிறைய வாட்டி இங்கே போயிருக்கோம். ஆமாம், ஆனால் இது வரைக்கும் தெரு பேர் தெரியாது. ஆமாம், இது வரைக்கும் தெரியாது. இப்போ தான் இறங்கி வந்து தான் பார்க்குறேன். நிறைய டைம் சொல்லிட்டு போயிருக்கேன். இந்த சைடு வந்து டெக்கரேஷன் பொருள் நிறையா இருக்குடா, வாங்கணும். ஹோல்சேல் ரேட்டு எல்லாம் கிடைக்கும் போஇருக்குங்க. ஆமாம், எல்லாமே ஹோல்சேல் தான். டெக்கரேஷன் ஜாமான் முடிஞ்சுங்க, வாங்கியாச்சு. ஆமாம், இப்போ போயிட்டு திவிக்கு செப்பல் வாங்கணும். டெக்கரேஷன் ஜாமானா பலூனு, அப்புறம் அந்த பம்பு, அப்புறம் அவனோட நேமு இதெல்லாம் தான் வாங்கியிருக்கேன். வீட்டில் போயிட்டு காமிக்கிறவாங்க. நான் காவேரியை மட்டும் பார்த்துட்டு போயிட்டேன். வா இது எத்தனை நம்பர் அது? ஓகே, 8 பம்பு அதை வச்சுது. வேறு எதுவும் கிடையாதுல்ல? அந்த வெடிக்கிறது இருக்கும் இல்லையா? அது வேண்டாம். அது வேண்டாமா? அது வேண்டாம், வெடிக்கிறது தானே கேட்குறேன். அது வேணாம், அது வெடிச்சு ஆசைக்கு வெடிக்கணுமாமா? இதை பாரு, இன்னும் அங்கே பாரு, கிரீடத்தை எடுத்து மாட்டிட்டான். வேற கிரீடம் இருக்கா? நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்க, நான் கிராஸ் பண்ண வேண்டாமா? என் உருவம் பெருசு போல இருக்கு. நீ கிராஸ் பண்ண மாட்டடி. என்னால அந்த ரோட்டை கிராஸ் பண்ண முடியல மாமா, கிராஸ் பண்ண முடியலங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அவ்வளோதாங்க, நம்ம ஜாமான்லாம் வாங்கியாச்சு. அந்த சைடு ஸ்டேஷனரி பொருள், எல்லா பொருளும் அந்த இடத்துல ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும். நம்ம வாங்கி வச்சிருக்கோமே பிளேட்டு, அது வந்து நம்ம சாப்பிட்றதுக்காக, இது வந்து கேக்கு கட் பண்ணி கொடுக்கறதுக்காக. ஓ அதனாலயா? அப்புறம் இங்கே பாருங்க, ஷாப்பிங் பண்ண பேக்கு 3 கட்டை போய் இருக்குது பார்த்துங்க. திவிக்கின்னு ஷாப்பிங் சொல்லிட்டு மேடமும் ஷாப்பிங் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு, நிறைய கீழே விழுந்து அவ்வளோதான் மண்ணை கவியிருப்பேன். நானே என்னை காப்பாற்றிக்கிட்டேன். எல்லாமே வாங்கிட்டு திவிக்கு செப்பல் வாங்குறதுக்காக போயிட்டுருக்கோம் இல்லையா? என்ன வாங்குறதுக்காக? செப்பல். இங்கே கீரையும் நிறைய விற்கும். நல்ல நல்ல கீரைகள்லாம் இந்த இடத்துல தான் நிறைய கிடைக்கும். ஸோ அதனால் கீரை வாங்கிட்டு அப்படியே போ. என்ன ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுங்கண்ணே. வாட்டர் பாட்டிலா? 20 ரூபா போதும். வாட்டர் பாட்டிலா? செம்ம தண்ணி தான். இது எதுக்கே இருக்குது கடை, செப்பல் கடை. அங்கே போய் லைட் கூலிங் இருக்குங்களா? அப்படியா? சரி ஓகே போ. ஏம்மா இப்போ எது வேணாமா? போகும்போது வாங்கி. எப்போ பார்த்தாலும் நீ தண்ணி பண்ணுறான். கொஞ்சம் தண்ணி கூட அவனுக்கு. அப்போ அவனுக்கு கொஞ்சம் தண்ணி கொடு. இப்போ தான் கொடுத்தேன். அவன் கேட்டானா லைட்டாக தண்ணியை மட்டும் கொடுத்துரு. போதும். இப்போ தான் கொடுத்துட்டு கூட்டிகிட்டு வந்தேன். என்னத்த வேணாண்ணா, நீ அங்கே போய் ஏதாவது கடையில் சிலுமிஷம் பண்ணி உருட்டி விடுவேன், அது பறந்து போகும். அப்புறம் நான் திட்டேன், கடைக்காரு பார்க்க ஜோலியை முடிச்சு விட்ருவேன். வா போயிடலாம். சரி, நம்ம கடையில் போயிட்டு பார்ப்போம். வீட்டுக்கு போய் ஊற்றுவேன். எனக்கு தண்ணி ஏன்? நான் மட்டும் ஜீவன் இல்லையா? சாரிடி, தண்ணி தேவத்தில் மயங்கிட்டேன். அம்மா செப்பல் மாதிரி இருக்கும். வீட்டாங்க அங்கே பாருங்க, 13ஆம் நம்பரா? என்ன பண்ணுறீங்க? அவர் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டா போதும். இன்னும் இங்கே பேர் இது பேர் யாருக்கு இது? திவிக்கி. அவன் என்ன கேட்டான்? இது சின்னதா? இதான் ஆல்ரெடி போட்டு தான் நினைக்கிறேன். அது வந்து மாற்றுற மாதிரி இருந்துச்சு. இது வந்து அப்படி. சரி ஓகே. பெரிய சைஸ் கொடுங்க. பெருசு இது மாதிரி கொடுங்க, பெருசு கொடுங்க. இதெல்லாம் ஒன்றும் பண்ணாதடி. அப்புறம் நம்மளுக்கு இதில் வேற கலர் இல்லையா? கொடுங்க. எங்கே போகிறீங்க நீ? இந்த செப்பல் போட்டு தாங்க. நீ எங்கே போகிற? நீ எங்கே போகிற சொல்லு. ஆனால் இது எடுங்க. ஐயோ வந்துடும். அதை எடுத்து கொடுங்க. எங்கே போகிறீங்க?
யாருக்கு இது? யாருக்கு? அது என்ன சைஸு? 13 தானா? அதை விட பெரிய சைஸு. ஐயோ 14 கொடுங்க. அவ்வளோதான், ஒன்றா? இடத்த போட்டான், முடிஞ்சு. செப்பல் வாங்கும்போது தான் நம்ம குழந்தைங்கள்லாம் எவ்வளோ பெருசாக ஆயிருக்காங்கன்னு தெரியும். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் 13 இருந்துச்சு, இப்போ 1 ஆயிடுச்சு. என்ன பண்ணிட்டு வளர வளர அவனோட சின்ன பிள்ளை ஞாபகங்கள்லாம் போயிட்டே இருக்குல்ல, நம்ம இருந்தா மாதிரி ஆயிட்டு இருக்கு. திவிக்கு எடுத்தாச்சா? நிறையா இந்த எடுத்துட்டேன் அவன் கொடுங்க. அந்த செப்பல் ரஃப்யூஸுக்கு, அந்த செப்பல் இது ஸ்கூலுக்கு. வேற என்ன வாங்கணும்? இது அரை நெல்லிக்காய் வாங்கலாமா? நீயே ஒரு அரை நெல்லிக்காய், நீ ஒரு முழு நெல்லிக்காய். வேணாடி, நெல்லிக்காய் தான் வீட்டில் இருக்குல்ல. சரிப்பா. என்ன என்ன? ஐயோ இந்த பாப்பாவை பார்த்துட்டு போகுது. நீ ஒரு தம்பி, அது ஒரு தம்பி, உனக்கு தம்பி. வேற என்ன வாங்கணும்? வேற செப்பல் வேற என்ன வாங்கணும்? வேற ஒன்றும் இல்லை, பூ வாங்கிட்டு கீரை வாங்கிட்டு போக வேண்டியதான். இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் அப்புக்குட்டி பிரியாணி கடையில் இருக்கோம். கிறிஸ்மஸ் ஆஃபர் நிறையா போட்டிருக்காங்க. நம்ம அந்த ஆஃபருக்குலாம் இல்லை, பசிக்காக வந்துட்டோம். திவிக்கு பிரியாணி சூப்பராக இருக்கும். மட்டனும் நல்லாயிருக்கும், சிக்கனும் நல்லாயிருக்கும், ஹைதராபாத் பிரியாணி எல்லாமே இங்கே சூப்பராக இருக்கும், கிரேவிலேருந்து எல்லாமே. ஸோ போன தடவை நாங்கள் வரும்போது திவியை கூட்டிகிட்டு வரல, அத்தை வந்தாங்க, நாங்கள் சாப்பிட்டுட்டு போயிட்டோமா, திவியை கூட்டிகிட்டு வரல. ஸோ அதனால் திவிக்காக தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். கிறிஸ்மஸாக வந்துட்டு நிறைய பிரியாணி சாப்பிட்டு. ஆமாம், அவன் பர்த்டேக்கு பிரியாணி கேட்டிருக்கான், அது இல்லாமல் இப்போ சாப்பிட்றதுக்கு பிரியாணி கேட்டிருக்கான். எதனால தெரியுமா? நம்ம அன்னைக்கு அம்மா எல்லாம் வந்தோம்ல, அது வந்துட்டு என் செல்ல நோண்டி இருக்கான் போல, அதில் ஒரு கிளிப் வந்துருக்கு, பிரியாணி வீடியோ ஷார்ட்ஸ் மினி விளாக் எடுத்தேன், குட்டி விளாக் இருக்கும் இல்லையா, அதை எடுத்தோமா, அந்த கிளிப்பு மட்டும் வச்சுருந்தோமா, அதை பார்த்துட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டான், குழந்தைங்களா என்னை விட்டுட்டு அப்படின்னு. அதனால பிரியாணி வாங்கி கொடுக்கறத வந்திருக்கும். அப்படியே கண்டுக்காத, நான் ஏதோ சொல்கிற மாதிரி அவன் நான் கேட்கவே இல்லையம்மாங்கிற மாதிரி உட்காந்துருக்கான். அவங்க ரொம்ப சிரிக்குது, ரொம்ப சிரிக்க, ரொம்ப சிரிச்சா உனக்கு விக்கல் வரும், அது மாதிரி உனக்கு வந்திருக்கணும். போதும் போதும் போதும், சிரிக்க வைக்காத, ரொம்ப நேரம் சிரிக்க வச்சுட்டேன். என்னடா நீங்க மட்டும் சாப்பிடுறீங்க? உன் வயசுல திவி, இங்கே பேரு, உன் வயசுல இருக்கும்போது 65னா என்னன்னே தெரியாது, பிரியாணிலாம் கிடைக்கவே கிடைக்காது இல்லை வேணும். இவன் வயசுலலாம் நமக்கு பிரியாணினா என்னன்னு தெரியாது, சாப்பிட்டதும் கிடையாது. இப்போலாம் ஃபங்க்ஷனில் கூட பிரியாணி வைக்கிறாங்கல்ல, அப்போல்லாம் வந்துட்டு வடை பாயசம் தான், அவ்வளோதான். ஃபங்க்ஷனுக்கும் அதிகமாக போக மாட்டோம். பிரியாணினா நம்ம இவன் லைஃப்பில் பார்த்தது கூட கிடையாது இந்த மாதிரி ஸ்டேஜில். நல்லதா? நீ சாப்பிடவே இல்லை, கறி தான் சாப்பிட்றேன். அவங்க அம்மா தான் வேறு மாதிரி சாப்பிடுவோம், மற்றவங்க டெம் சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கு. சூடாக பிரியாணி சாப்பிட்டா தான் டேஸ்ட்டே தெரியுமா? ஆமாம். எனக்கு வந்துட்டு வெறும் ரைஸ்லாம் அப்படியே ரொம்ப பிடிக்கும். எனக்கும் எனக்கு சிக்கனை விட வெறும் ரைஸை வந்துட்டு சாப்பிட்டுட்டே இருப்பேன். ஆமாம், அந்த ரைஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரைஸில் எதுவுமே இல்லை, மட்டன் சிக்கன் பீஸில் தான் இருக்கும் சத்து. ஒரு வழியாக எல்லாமே முடிஞ்சிடுச்சு, ஷாப்பிங் எல்லாம். கேக்கு மட்டும் நம்ம இப்போலாம் முடியாது சீத்து. நைட்டு போயிட்டு நம்ம கேக்கு ஆர்டர் பண்ணிட்டு காலையில் போய் நான் வேணுந்துடுறேன். சரி, அவ்வளோதான், வீட்டுக்கு நம்ம போக வேண்டியதான். அவ்வளோதான். என்னடா இது ராக்கெட்லாம் வாங்கியிருக்கு, அது பேர் என்னது? நான் வீட்டில் போயிட்டு ட்ரெஸ் எடுத்தது எல்லாத்தையும் காமிக்கிறேங்க. வீட்டுக்கு வந்துட்டோம். வந்த உடனே இவங்க 2 பேருக்கும் சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் போட்டுட்டு தான் மறு வேலைன்னு கழட்டி போட்டாச்சு. புது ட்ரெஸ் செமையா இருக்குல்ல. இவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் இவர் சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் போட்டிருக்காரு. அவருக்காகவே எடுத்து தச்சது மாதிரி இருக்குல்ல, கரெக்டா இருக்கு. உள்ளுக்குள்ள ட்ரெஸ் போட்டுட்டு அது மேலதான் போட்டிருக்கேன். என்ன ஹாய் சொல்லு எல்லாருக்கா? ஐயோ என்னாச்சு? பூச்சி ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் ஹாய். இது போடுமா? இத பாருங்க. அவன் வந்து உடனே கேக்குறான். ஆனா இது வந்து அழகா ஜெலி 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 ஜெலி. தந்தா இது பாருங்க. யாருக்கா இருந்தாலும் ஒரு பயம் வரும்ல.
ஆனால் வந்துட்டு 2 பேருக்கு ஃபுல்லாக இருக்குது. இது எப்படா எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி போய் கூட எல்லாருக்கும் போ. ஃபுல்லாக வாயில் வைக்குது பாரு. யாருக்கா இருந்தாலும் குழந்தை இல்லை. வேணாம் 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 வேணாம். அதை போட்டு நான் அதை கஷ்டப்பட்டு அதையும் போட்டு விட்டுருக்கேன். திரும்ப அதை போட்டு இதை வீட்டுக்கு வந்தோடனே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க, உங்ககிட்ட காமிக்கணும்னு சொல்லிட்டு. எடுத்து பிரித்து தனித்தனியாக வச்சுருக்கேன். அப்போ போயிட்டு கவரை எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா, அதனால் எடுத்து வச்சேன். வந்ததுமே வந்துட்டு சாண்டா கிளாஸ் ட்ரெஸ்ஸை வந்துட்டு நிவிக்கும் திவிக்கும் போட்டு விட்டு அவனை வந்துட்டு ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அவங்க 2 பேரையும் தூங்க வச்சுட்டு இப்போ தான் எல்லாத்தையும் பிரித்து உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஆமாம், இது வந்துட்டு ஆனால் நிவி வந்து செம க்யூட்டாக இருந்தா பார்த்தியா? செம்ம க்யூட். அந்த ஷார்ட்ஸில் நீங்களே பார்த்துருப்பீங்க, அவ்வளோ க்யூட்டு, செம்ம அழகாக இருந்தான். அவ்வளோ 2 பேருமே அவ்வளோ அழகு. ஏன்னா அந்த கலர் அவங்களுக்கு அவ்வளோ அழகாக சூட் ஆனிச்சு. அப்புறம் வந்துட்டு நம்ம இவ்வளோ ட்ரெஸ் எடுத்துருக்கிறது வந்துட்டு நாளைக்கு பர்த்டேவுக்கு, அப்புறம் நியூ இயருக்கு, அப்புறம் பொங்கலுக்கு, காணும் பொங்கல், மாட்டு பொங்கல், இது மாதிரி பொங்கல்லாம் நிறைய பொங்கல் வருது. ஸோ அது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் எடுத்துட்டேன் நான். அப்புறம் ஒரு தடவை அலைச்சல், இன்றைக்கி சரியான அலைச்சல். அப்புறம் பொங்கல் வேலையெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கணும். அப்போ போயிட்டு நம்ம வந்துட்டு அதுக்கு இதுக்குன்னு போய் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு அலைய முடியாது. ஸோ அதனால் அவங்க நமக்கு ட்ரெஸ் இல்லைனாலும் அவங்க 2 பேருக்கும் எடுத்தே ஆகணுங்கிறதுனால வீட்டிலேருந்து அம்மாலாம் எடுத்துகிட்டு வருவாங்க. இருந்தாலும் நம்ம எடுத்து கொடுக்கணும் இல்லையா பொங்கலுக்கு, அதுக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு குட்டிவான ட்ரெஸ் காமிக்கிறேன். அவருக்கு வந்துட்டு இந்த லோயர் இது 2 எடுத்தேன் மாற்றுக்கு போட்டுக்கிறதுக்காக. அடுத்தது 4 ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ்ஸு. யாருக்கு? அவருக்கு. அவருக்கு 4 ட்ரெஸ்ஸு. அப்படியே போனதில் எனக்கு மட்டும் தான் ட்ரெஸ் எடுக்கல. இந்த 4 ட்ரெஸ்ஸும் சின்னவாண்டுக்கு. இதில் எல்லா கலருமே அவருக்கு சூட் ஆகும். இந்த கலர் அவர்கிட்ட கிடையாது. ஸோ இதை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சி, நான் தான் எடுக்க சொன்னேன். நீனும் எடுக்க சொன்னேன், எனக்கும் பார்த்ததுமே பிடிச்சிட்டு. அப்புறம் ரெட்டுன்னா அவருக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால ரெட் எடுத்தது. ஆமாம், இப்போ போட்டுருந்தேன் பார்த்தியா? எப்படி இருந்துச்சு? செம்மையாக இருக்கும். இந்த ப்ளூவும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ப்ரௌன் கலரும் நல்லாயிருக்கும். ஏன்னா இது எல்லாத்துக்குமே வந்து வெவ்வேறு கலர் பேண்ட்டு, டவுசர், அதனால வந்துட்டு இந்த கலர்லாம் சூஸ் பண்ணி எடுத்தேன். ஸோ சின்னதுக்கு முடிஞ்சிருச்சா. அடுத்தது பெரிய வாண்டுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடிச்சி இந்த சட்டையை எடுத்துக்கிட்டாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா இதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஆனால் எனக்கும் பிடிச்சிருக்கு. எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இது மாதிரி எனக்கு கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும். பட் இதில் வந்துட்டு எங்கே டஸ்ட்டு படியுமோ அப்படிங்கிற, இது வெல்வெட் மாதிரியான ஒரு கிளாத்தாக இருக்குது. ஸோ டஸ்ட்டு படியுமோங்கிற ஒரு பயம் வேற இருக்குது. ஸோ பெரியவர் ஆசைப்பட்டு இதை எடுத்தார் பர்த்டேக்காக. சரி எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இதை எடுத்து கொடுத்தேன். இது வந்து எப்பயுமே இந்த டவுசர் வந்து ரஃப் யூஸ்க்கு வாங்குவார். ஒன்றே ஒன்று மட்டும் வாங்கி கொடுத்தேன். அடுத்தது வந்துட்டு இந்த சாக்ஸ் பார்த்தீங்கன்னா மற்ற டிஷர்ட்லாம் எடுத்தேன்னா அதுக்கு வந்துட்டு கீழே வியர் பண்ணுறதுக்காக. அவருக்கும் வந்துட்டு இந்த மாதிரி மெரூனு, க்ரீனு, ஸோ அவருக்கு இது எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த எல்லோ ஷேடு உள்ளது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லை வேணும், அவனுக்கு போட்டால் பக்காவாக இருக்கும். இதோட கிளாத்துமே வந்துட்டு அது ஒரு நல்ல ஒரு கிளாத்தாக இருக்குது. போட்டால் நமக்கு ஒன்றுமே தெரியாது, அந்த மாதிரி உடம்புல கிடக்கிறதே தெரியாது. சூப்பராக இருக்குது பாருங்க, நல்லா இருக்குல்ல, இது நல்லா இருக்கு. அப்புறம் இது வந்து காலர் வச்சது. இது வந்து அங்க ஆங்கர்ல மேல மாட்டி இருந்துச்சு, அதுதான் வேணும்னு சொல்லி இதை வாங்கிட்டாரு. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாச்சு. மெயினா நாளைக்கானது இதுதான், பர்த்டே ட்ரெஸ். ஆமா, இதுதாங்க திவியோட பர்த்டே ட்ரெஸ். அது வந்துட்டு இது வரைக்கும் இந்த மாதிரி போட்டதே இல்லை திவி. போட்டிருக்கான் இந்த மாதிரி கலர் போட்டிருக்கான். இந்த மாதிரி கலர் போட்டதில்ல, இந்த மாதிரி கோட் மாடல் போட்டதில்ல, ஆனா கோட் போட்டிருக்கான். ஆனா இந்த மாதிரி போட்டதில்ல, அதை தான் சொல்றேன். ஆமா. ஸோ இதுக்குள்ளெல்லாம் எந்த இதுவும் கிடையாது, இதோட அட்டாச் ஆகி வர்றது தான் இந்த கோட்டு. ஸோ உள்ளுக்குள்ளே இந்த டிஷர்ட் இருந்துச்சுன்னா வச்சுங்களேன், நான் என்ன பண்ணுவேன்னா மேலே இருக்கிற கோட்டே போட்டு விட மாட்டேன், அந்த டிஷர்ட்டோடே விட்டுருவேன். ஸோ அதனாலே அந்த மாதிரி பார்த்தே வாங்குறது கிடையாது. ஓ, அதோட அட்டாச்சாக இருக்கிற மாதிரி தான் போட்டு பார்த்தேன், அது மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போனோம் இல்லையா, போனவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்ல, அதனால நான் வந்துட்டு 2 டாப்பு பார்த்தேன்னா பிடிச்சிருந்தது, ரேட்டும் கம்மியாக இருந்ததா. 350 ரூபா. 350 ரூபா இந்த டாப்பு? ஆமாம், ஸ்டோன் ஒர்க்லாம் போட்டிருக்குல்ல. எவ்வளோன்னு பார்த்துறேன், ஒரு நிமிஷம். ஐயோ, 350 ரூபான்னு பார்த்தேன், 450 ரூபா. இது என்ன ப்ரைஸ்? இது எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணணும். இது 350 ரூபா, இது 349, அது 449. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதெல்லாம் ஸ்டிச் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆமாம், ஆல்ட்ரேஷன் தான், வேறு எதுவும் கிடையாது.
ஜஸ்ட்டு கொஞ்சம் பிடிக்கணும் அவ்வளோதான். ஆமா. இந்த கலர் என்கிட்ட இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இது இல்லை என்கிட்ட, அதனால இந்த கலரும் வாங்கிட்டேன். ஸோ அது ரெண்டுத்துக்கும் வந்துட்டு பேண்ட் எடுத்தேன்னா, இது வந்துட்டு கரெக்டாக தான் என்ன இருக்கு. இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா சாயம் பட்டிருக்கணும், கவர்ல இருந்ததுனால நான் பார்க்கவே இல்லை. அது மாத்திக்கலாம். மாத்திப்பாங்க கடையில, சொல்றேன். சாயம் பட்டு கண்ணு பூத்துடுச்சு போல இருக்கு. லைட்டா போட்டு வச்சா என்ன தெரியும். அடுத்தது இந்த saree 3 saree எடுத்தேன். 3 saree வந்துட்டு அத்தைக்குன்னு தான் எடுத்தேன். பட்டு ஏதாவது ஒரு கலர், எல்லாமே ஒன்றா தானே இருக்குது, ஏதாவது ஒரு கலர் எடுத்து ரீல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அத்தைக்கிட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து மனசை மாற்றிட்டேன். ஸோ அத்தைக்கு 2 saree, ஒரு saree எனக்கு ரீல்ஸ் பண்ணுறதுக்காக. ஓகேங்க, இதுதான் வந்துட்டு பர்ச்சேசிங், ட்ரெஸ் பர்ச்சேசிங். அடுத்தது வந்துட்டு டெக்கரேஷனுக்காக நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்தது. ஸோ டெக்கரேஷன் ஜாமான் தான். இதுக்கப்புறம் பலூனு, அதுக்கு பம்பு, அடுத்தது வந்துட்டு இது வந்து லட்டர்ஸ். ஆஹா, ஜிகுனாலாம் கொட்டுது. ஸோ நம்ம அப்படியே பத்திரமா அதுலேயே எடுத்து வச்சுருவோம். ஓகேங்க, என் பர்ச்சேசிங் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நாளைக்கு வந்துட்டு அவரோட பர்த்டே. இன்னும் வந்துட்டு மணி 12 ஆகலை. 12 மணி ஆனோன்னா அவருக்கு விஷ் பண்ணிட்டு தான் நான் தூங்குவேன். ஓகேங்க, இந்த விலாக் அவ்வளோதான். அடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய். பாய். அடுத்தது சொல்ல மறந்துட்டேன், எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர்.